பாண்டிச்சேரியில் நேற்று தான் நாமினேஷன் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில். பார்த்தீங்களா இல்லையா? நாமினேஷன் முடிகிற 4 மணி வரைக்கும் கூட்டணியே இன்னும் பேசி முடிக்கல. இதெல்லாம் ஒரு கூட்டணியா? என்னடா 100 வருஷ கட்சி இது. இன்னொன்னு 75 வருஷம் கட்சியா திமுக, இன்னொன்னு 100 வருஷ கட்சியா. நாமினேஷன் முடிய போது கூட்டணி முடியல. இன்னும் ஒரு அனுபவம் பாத்தீங்களா இவங்களுக்கெல்லாம்? எவ்வளவு பெரிய அனுபவம், எவ்வளவு பெரிய ஒற்றுமை, மத நல்லிணக்க கூட்டணி. இந்த திமுக என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுது பாத்தீங்களா? பாண்டிச்சேரியில பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே இந்த திருட்டு திமுக காங்கிரஸ் கடைசி வரைக்கும் அள வச்சு, கடைசி வரைக்கும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் நாமினேஷன் முடிகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையில் சைன் போடாம பாதுகாத்தது ஜெகத் ரட்சகன். அதுக்கு பின்புலமா இருக்கிறது ஸ்டாலின். ஏன் ஜெகத் ரட்சகன் இது பண்ணாரு? ஏன்னா இடி கேஸ் சொல்லிட்டாங்க மேல இருந்து கூப்பிட்டு, நீ சைன் போடாத, திமுக 30 தொகுதி நிக்கணும், 20 தொகுதி நிக்கணும், கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இரு. கடைசியில நாமினேஷன் காங்கிரஸ்காரன் பண்ணவே கூடாது. ஆனா அந்த பக்கம் ஐயா ரங்கசாமி பிஜேபி எல்லாம் பேசி முடிச்சு நாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்படி காங்கிரஸோடைய நாமினேஷனை பண்ண விடாம பாதுகிட்டது திமுக. இதுதான் திருட்டு திமுகன்னு சொல்றது. பிஜேபியோட ஏன் சேர்ந்துக்குச்சு? நம்ம சொல்றோம்ல, பிஜேபியோட நம்ம தைரியமா நிக்கிறோம். ஸ்டாலின் சார் வந்து மேடைக்கு மேடை பேசுவார், மத சார்பற்றோம், பிஜேபி எல்லாம் பேசுவாங்க. பாண்டிச்சேரியில 4 மணி வரைக்கும் நாமினேஷனை தாக்கல் பண்ண விட்டது எதனால சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார்? பாண்டிச்சேரியில நீங்க ஆளுங்கட்சியா? உங்க கட்சிக்கு என்ன எத்தனை எம்எல்ஏ இருக்கு? காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கணும். காங்கிரஸ் தானே வந்து பெரிய கட்சி. அங்கதானே அவங்க தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை பண்ணி நாமினேஷன் பண்ண விடாம இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து ஜெகத் ரட்சகன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் மேல இடி கேஸ் இருக்கு. இடி கேஸ் இருக்கனால கூப்பிட்டு பிஜேபி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னதுனால பேச்சுவார்த்தை நிப்பாட்டினாங்க.